Hi friends, welcome back to another video. என்னடா இவன் இப்படி ஹச்டி வால்பேப்பர் வச்சுருக்கானேன்னு கேட்காதீங்க, சும்மா வச்சேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் GTA Vice City பார்ட் 1. பார்ட் 2 உங்களுக்கு வரும். வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நாளாக இன்னைக்கு 5 போலீஸ் கேஸ் காம்படிஷன் வைக்க போகிறோம். அது அப்படின்னா என்ன கேட்குறீங்கன்னா 5 போலீஸ் கேஸ் காம்படிஷன் வைக்கணும். நான் 5 போலீஸ் கேஸ் காம்படிஷன் வைக்க போகிறேன். நானே போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கிறேன், ரொம்ப இருக்குது. நானே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த ட்ரெஸ் ஓகே. இப்போ நம்ம கார் எடுப்போம். கார் எடுத்தாச்சு. எங்கிட்டு போவோம்? ஏர்போர்ட்டுக்கு போவோமா? நான் ஸ்கின்னு மாற்ற மறந்துட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ எப்படி GTA Vice Cityயில் இந்த ஹல்க்கு, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அவங்களை கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். போலீஸ் கேஸ் வைக்கணுங்க காம்படிஷன். Vice City எப்போனா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் Vice Cityக்கே போகிறேன், ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஒரு எரிச்சலாக 7 இது கன் ஷூட்டிங் எப்படின்னு நம்ம பார்ப்போம். சும்மா செட்டிங் எப்படிதாங்க, அவளை குறி வச்சிருக்கேன், சொல்லி முடிச்சு. காசு இங்கே எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோ என் ஃப்ரெண்டு ஆகாஷோட சேர்த்து பார்ட் 2 எடுக்கிறேன். தப்பான பதில விட்டீங்க. இவனுங்களை போட்டால் சரியா இருக்கும். இவனுங்க நம்மளுக்கு வில்லன். 7 இருந்தாங்க, கட்டுப்பேத்தன மாதிரி இருக்காங்க. Vice City விளையாண்டுருக்கவங்க கேட்காதீங்க, என்னடா அதில் வேலை மிஷன் அது இதுன்னு இந்த பிங்க் ஃப்ளிப்லாம் காமிக்குமே, அதெல்லாம் உனக்கு மட்டும் ஏன்டா காமிக்கணும்னு நினைக்காங்க. ஏன்னா நான் லோட் கேம் பண்ணி வச்சுருக்கேன். லோட் கேம்னா ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டு லோட் கேம் நாங்கள் அது ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். போயாச்சு, போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டே இருக்கோம். பைக் எடுக்க வந்திருக்கேனே. ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் கேஸு
சொன்ன மாதிரி நடந்துருச்சு போலீஸ் கேஸ். ஹெலிகாப்டரே வந்துருச்சு. இன்னும் நமக்கு வேலை கொஞ்சம் லேக் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லேக் ஆகும். லேக் கம்பஸை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் வராங்க. எல்லாரும் அவங்க போய் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹெலிபேட் வந்துருச்சு. இப்போ நம்ம 5K ஸ்டார் பார்க்க போகிறோம். 5K ஸ்டார். அதனால் 5 போலீஸ் கேஸ் தான் நம்மளுக்கு ஆகணும். அதனால் ட்ரில்கள் எடுத்து பட நிறைய ஆயிரும். 4 ஆயிடுச்சு. போலீஸே வந்தாங்க லைப்ரரியில். ஒருத்தனை எங்களை காலி பண்ணிட்டார். அத்தனை பேர் ஒருத்தனை கில்லு. இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். நீதான் வெளியில போகணும். நிறைய பேர் இருப்பாங்க. கஷ்டோட சுத்தேன் பூராத்தையும். பூராத்தையும் திரும்பி டிசி போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்கடா பாவிகளா. ஏசிடிசி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. நீ வெளியில் போவோம். ஆனால் காரில் வந்து படையே வந்துச்சு. நான் என்ன வந்து சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு படை அணிகுண்டு வணங்கி. ஆமாங்க, இப்போ பார்த்துக்கோங்க. எப்படி வேறு டாமி வர்சிட்டி தானே வருவான். இது என்ன கிழட்டு பைய மாதிரி எவனோ கூட்டி அந்த காமிக்கிறானே கூட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன், ஹல்க்கு அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸு நான் அதுக்கு வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு நிறையாவது டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கின்னெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஜெட் அச்சீவரில் போய் எக்ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு இது வரும். வேணா உங்களுக்கு சாம்பிள் காமிக்கும். வாங்க, இது வந்து இந்த ஜிடிஏல யாருக்குமே தெரியாது. இது சொல்லப்போனால் ஜிடிஏ வைஸ் சிட்டி பிளேயர்களுக்கு ரொம்ப யூஸான இந்த வீடு இருக்குல்ல. இங்கே ஒரு சீக்ரெட் AK-47 கன்னு இருக்கும். AK-47 இந்த வீட்டுக்கு மேலே இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு கூரை வருமா.
இது மேலே இப்படி ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா அப்படி வரும். இங்கிட்டு போனீங்கன்னா ஒரு கன் இருக்கும். மெதுவாக ஓரமாக இறங்கி இந்த கன்னை எடுத்தீங்கன்னா சூப்பராகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஜிடிஏ யார் யாருக்கு இந்த டெக்னிக் யூஸ் ஆச்சுன்னு சொல்லி கமெண்டும் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 2 coming soon.